சோத்திரம் சொன்னா என்னப்பா நடக்கும்? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? தானியேலை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? அவருடைய நாட்டுல இருந்து பிரதேசத்துக்கு அடிமையா போனாராம். அங்க அடிமையா போன இடத்துலயும் தினமும் 3 வேளையும் முன்னாடி செஞ்சுட்டு வந்த மாதிரியே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினாராம். அப்ப இந்த ஸ்தோத்திரம் அவருக்கு என்ன கொடுத்துச்சு தெரியுமா? தானியேலுக்கு விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த ஆவிய தந்துச்சான். எதிரிகள் அவருக்கு எதிரா சதித்திட்டம் தீட்டி சிங்கத்தோட குகையில இவர் அழிக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு அந்த குகையில போட்ட போதும் அந்த சிங்கங்களுடைய வாய தேவதூதன் தானியேலுக்காக கட்டினாராம். சிங்க வாய கட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய அதிசயம்! ஆனா அவர் செய்து வந்த ஸ்தோத்திரம், அவர் தினந்தோறும் செலுத்தி வந்த நன்றி பலிகள் தானியேலை காப்பாற்றியதான். அப்ப இன்னைக்கும் நாம அனுதினமும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இது இப்போதைக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லப்பா, நீ நடக்க போகிற அதிசயத்துக்கு இது அஸ்திபாரம்பா.